என்ன நடக்குது ஒண்ணுமே புரியல. விசிகே வரன்றாரு, அப்புறம் வரலன்றாரு. ஐயுமல் வந்து யோசிக்கிறோன்றாங்க, அப்படி வரலன்றாங்க. சிபிஐ பார்த்தீங்கன்னா ஆதரவு கொடுப்போம், ஆனால் திமுகவுக்கு சப்போர்ட்டாக இருப்போம். சிபிஎம் ஆதரவாக இருப்போம், அவங்க சப்போர்ட்டாக இருப்போம். ஒன்று கட்சிக்கு வரலன்னு சொல்லுங்க, இல்லைன்னா வரலன்னு சொல்லுங்க. ஒன்று அவர் ஆட்சி அமைக்க விடுங்க, இல்லை ஆட்சி அமைக்க விடாதீங்க. அவர் என்ன பண்ணணுமோ அடுத்து பண்ணட்டும். நம்மளும் பார்த்தீங்கன்னா டெய்லி என்ன நடக்குது ஏது நடக்குது எல்லாமே பார்த்து வீடியோஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுறோம். ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணுறாரு, இன்னும் அவர் ஆதரவு கொடுக்கல. இன்னொரு வீடியோ போட்டு அடுத்த வீடியோ போட்டோம் அப்படின்னா இல்லை இன்னும் ஒரு வரல அப்படின்னு சொல்கிறாங்க. நியூஸில் பார்த்தா வரன்றாங்க, இன்னொரு நியூஸில் பார்த்தா வரலன்றாங்க. எந்த நியூஸ் உண்மை, எந்த சோசியல் மீடியா உண்மைன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. என்னதான் பண்ணலான்னு நீங்களே கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. விஜய் ஆட்சி அமைப்பாரா, ஆட்சி அமைக்க மாட்டாரா, முதலமைச்சர் ஆவாரா, டிவி கட்சியில் உள்ள தொண்டர்கள் என்ன பண்றாரு? ஆனா இது வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, விஜய் பாத்தீங்கன்னா எதுவுமே பேசல. அந்த அமைதி, அவரோட அமைதியை தான் பாத்தீங்க அப்படின்னா மௌனம் காக்கு. அந்த அமைதியை வந்து அவர் என்னைக்கு வந்து ஒரு குரல் கொடுத்தாருன்னு தெரியும். நெக்ஸ்ட் மக்கள் போராட்டம் பண்ணுறாங்களா, என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லி கண்டிப்பா பொறுத்திருந்து பார்க்கலாம்.